பாராட்டு பாருங்க. அதான், அதான். ஓகே சார். போட்டேன் சார். ஓகே. பேசிக்கா என்னன்னா, இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காங்க வச்சுக்கங்களேன். அவங்க வந்து ஒரு இடத்த வாங்குறாங்க. வாங்கி அதுல வந்து நெறைய ஒரு 50 ஃப்ளாட் கட்டுறாங்க. அத வித்து அதுல வர லாபத்த எடுத்துக்கிறாங்க வச்சுக்கங்க. அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வீஸ் வேற ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு இத போட்டு எல்லாத்துக்கும் காமனா தண்ணி இதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க பார்த்து ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதே வந்து யோசிச்சு பாருங்க. அந்த ஃப்ளாட்ட விக்காம, அந்த ஃப்ளாட்டையே வச்சுக்கிட்டு, அந்த ஃப்ளாட்ல வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து வாடகை வந்து ஒரு 50,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 50 ஃப்ளாட்டுக்கு 25,00,000 வந்து அவங்க நார்மலா சம்பாதிச்சு மாசம் வருமானம். மேலேயே வரும் சார். அதுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டிய கட்டுறதுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,00,00,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து ஷேர் ஹோல்டருக்கா பிரிச்சு குடுத்துட்டு, அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வர வாடகைய எல்லாம் பிரிச்சுப்பாங்க. ம்ஹ்ம். ஸோ அத மெயின்டெயின் பண்றதுலருந்து, அதுலருந்து வர லாபம் எல்லாம் சேர்த்து வந்து தே ஜஸ்ட் ஷேர் இட். ஸோ இந்த ரிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இந்த மெயினா வந்து நான் சும்மா ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக இந்த வீடு பத்தி சொன்னேன். இதே வந்து ஒரு பெரிய ஐடி பார்க் மாரி கட்டி, அந்த ஐடி பார்க்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் குடுத்துட்டு, ஒவ்வொரு இடத்துக்கு குடுத்துட்டு, அத வந்து மெயின்டெயின் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுவும் வந்து ரிட்ஸ் தானே. ஸோ இப்ப ஆமா. பார்த்தீங்கன்னா வந்து, ஆ ரிட்ஸ்ல வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ரிட்ஸு, மார்ட்கேஜ் ரிட்ஸ்ன்னு இருக்கு. ஹைபிரிட் 2 சேர்ந்த மாரி. அப்புறம் பிரைவேட் ரிட், பப்ளிக்கலி ட்ரேடட் ரிட். இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். பப்ளிக்லி நான் ட்ரேடட் ரிட்லாம் வி ஆர் நாட் இன்ட்ரஸ்டட். ஸோ இப்போ பப்ளிக்கா ட்ரேட் ஆகுற ரிட்ஸ் எனக்கு சொல்லுனா மெயினா 4 தான். ஒண்ணு வந்து மைண்ட் ஸ்பேஸ், இன்னொன்னு நெக்ஸஸ், இன்னொன்னு வந்து எம்பசி ஆஃபீஸ், இன்னொன்னு ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா. ஆச்சுங்களா?